ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ராஜிதாவும் பார்த்தீங்கன்னா நடு ஹாலில் வந்து எப்போ பாரு வந்து உக்காந்துக்கிட்டு எப்படி நம்ம மல்லியை வந்து கஷ்டப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்குங்க. அந்த ரெண்டு பெருச்சாளிகளும் நம்முடைய மல்லியை வந்து கால் பண்ணி வெளியே வர சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. என்ன ராஜிமா இந்த மல்லி வந்து நம்ம வந்து இருக்குன்னு கொஞ்சம் கூட வந்து மதிக்காத வந்து நேராக வந்து வெளியே போகிறா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு கேட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இது எப்படி வெளியே போனோம் வீட்டுக்குள்ளே வந்து தானே ஆகுவா, அப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இரு ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின கையோடு வந்து கொடுத்த சீர்வரிசையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவீங்கன்னு நான் வந்து எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து வரமாட்டேன்ற மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த சீரை வந்து கொடுத்துட்டு போகிறீங்க. உங்கள் பேர் வந்து கெடுற மாதிரி ஒரு நாளும் நான் அந்த வீட்டில் வந்து நடந்த மாட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதை வந்து தட்டோடு வந்து உள்ள வராங்க. என்ன ராஜுமா ஏதோ ஒரு தட்டு சீர்வரிசையோடு வந்து வந்துக்கிட்டு இருக்கா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி இரு நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி போயிட்டு டேபிள் மேலே வந்து வைக்கிறாங்க. அப்போ இந்த ராஜேஸ்வரி என்னன்னு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி என்ன பழக்கடை ஏதாவது போட்டியா, என்ன ஏதோ சிறுவரிசை மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து குதிகளாக வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து என் அண்ணனும் என் அண்ணியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சீரு எடுத்துக்கிட்டு வந்தால் வந்து திட்டி அவங்கள வந்து கீழே தள்ளி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்கல்ல, அதனால தான் வந்து இந்த வாட்டி வந்து என் அண்ணனும் அண்ணியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராத என்னை வந்து வெளியே வர வச்சு அவங்க வந்து செய்ய வேண்டிய சீரை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து எந்த வீட்லேயும் எந்த ஒரு பொண்ணு வந்து நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, அந்த வகையில் தான் வந்து நானுமே வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. உன் அண்ணன் வந்து சீரெல்லாம் வந்து 10 பைசாவுக்கு வந்து பிரோஜனம் இல்லாத சீரு வந்து செய்கிறான், ஆனால் அதை மட்டும் வந்து கரெக்டாக செய்கிறானே தவிர மற்றபடி வந்து உன்னை வந்து பிளான் பண்ணி எங்களுடைய தலையில் வந்து கட்டி வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. ஏங்க சும்மா சொல்லாதீங்க, என் அண்ணாலாம் வந்து நல்லவரா, எனக்கு என்றைக்குமே வந்து எந்த ஒரு கெடுதலும் வந்து பண்ணதில்லை, நீங்கள் தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு நம்முடைய மல்லி வந்து சரி வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து சும்மா இருப்பாளா, எனக்கு எப்படியும் வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து இந்த சீரை வந்து அந்த பாபு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான், இதை வந்து நம்ம வந்து விஜய் கிட்டுக்கு வந்து கிடைக்கூடாது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி என்ன தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்தது பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கண்ணு உறுத்தி கண்ணு வந்து வெளியே ஓடுற அளவுக்கு வந்து பொறாமையும் ஏதாவது வருது வாயில், என்ன பண்ணுறது எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து சரி ராஜம்மா இதை வந்து ஏதாவது வந்து பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அதுக்கு அம்மனும் வச்சுட்டு வேலையை பாரு, 10 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ராஜி சொல்கிறாங்க. இல்லை ராஜுமா இவங்க வந்து நான் அசிங்கப்பட்டு அண்ணு வெளியே துரத்தி விட்டோம், இன்றைக்கி வந்து இந்த சீர் வந்து உள்ளே வந்திருக்குன்னா அந்த மல்லிக்கு வந்து எவ்வளோ திமிருக்கு, இதை வந்து ஏதாவது வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆணவத்திலையும் திமிரில் வந்து இருக்காங்க. இவன் குட்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து அடிக்க ஆகணும், இல்லைனா வந்து போடி உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அடித்து தொடர்ந்து நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்